எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். ஒவ்வொரு காணொலியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 2 இதில் மொத்தம் ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இரண்டாவது கேள்வி, நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். மூன்றாவது கேள்வி, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. நான்காவது கேள்வி, விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை லிலியன் வாட்சன். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் டி, ஆய்தெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் என்பது தவறான ஒன்று. ஏன்னா சொல்லின் இடையில் மட்டும்தான் ஒரு ஆய்தெழுத்து. அதுக்கு உதாரணம் எஃகு, அஃது, இந்த மாதிரி. அதே மாதிரி கக்டீது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில் மட்டும்தான் வருது, இறுதியில் கிடையாது. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திருக்குறளில் 3 இயல்கள், 3 பெரும்பிரிவுகள் உள்ளது. அதில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதில் எவ்வளவு இயல்கள் இருக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம். அதாவது இயல்கள் இல்லை, என்ன சொல்ல, அதிகாரங்கள். அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். அதே மாதிரி இயல்கள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலுக்கு 4, பொருட்பாலுக்கு 3, இன்பத்துப்பாலுக்கு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம், களவியல், கற்பியல். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஏழாவது கேள்வி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தமிழ் கும்மி. அடுத்த கேள்வி, இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. அதாவது ஜம்மு காஷ்மீரில் சலீம் அலி நேஷனல் பார்க் இருக்குது. சலீம் அலி தேசிய பூங்கா, சலீம் அலி தேசிய பூங்கா எங்கு உள்ளது? ஜம்மு காஷ்மீர். 9வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். காரணம், மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. 10வது கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என
5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணியிலக்கணம். அடுத்து 11வது கேள்வி. மெய்யெழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. மெய்யெழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை. அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அப்போ 3, 1, 2. முத்துச்சுடர் போலனா நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். 10 முதல் 13 ஆண்டுகள். அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். பாரதியார். அடுத்து சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. இதில் நெடில் என்பது தவறான ஒன்று. மீதியில் முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை பாருங்கள். அக்கேனம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து எங்கே வரும்? இடையில் மட்டும்தான் வருது பார்த்தீங்களா. அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது. மாணிக்கம். மாணிக்கம் என இது பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா வேற ஒன்றும் இல்லை, மருந்து. மருந்து. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மை பொய்மை. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. அடுத்து மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? ஊக்கம். ஊக்கம். ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும். ஏனென்று கேள் ஐயம் தெளிந்து சொல். ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும். ஏனென்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறியவர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து. நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுண்ணறிவு. நுண்ணறிவு. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். உரைக்கின்றான். தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் ஏ. ஆண் குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அடுத்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கேணி. கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அதாவது கதிரவன்னா ஞாயிறு, அதாவது சூரியன். இதுக்கு இன்னொரு பேர் பகலவன். ஸோ இந்த மாதிரி எந்த பேரில் இருந்தாலும் அது சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து 27வது கேள்வி. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. ஆயுதெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் என்பது
தவறு, ஏன்னா இது வந்து இடையில் மட்டும்தான் வரும். அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்குது. இதில் முதல் லைன் பாருங்கள், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அதே மாதிரி திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும். இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் என்று இயற்கையை போற்றும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்து நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர் சத்தி முத்தப்புலவர். சத்தி முத்தப்புலவர். பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு லைனு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? ஔவையார் பாடலில். ஔவையார் பாடலில். பாருங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். ஸோ இது வந்து எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? பதிற்று 10. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல் பயிர். அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். இதில் ஏதோ ஒரு லைன் வான் தோன்றி வழி தோன்றின்னு கேட்பாங்க, அல்லது மண் தோன்றி மலைகள் தோன்றின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே நீங்கள் வாணிதாசன். தமிழின் முதல் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். கரெக்டு தான். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து 37வது கேள்வி. இளங்கோவடிகளின் காலம். இளங்கோவடிகளின் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. அடுத்து பொறுத்துக. பாருங்க, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கசட தபர. இது வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கின்றன. அடுத்து ஞஞ நமன. இது வந்து மென்மையாக ஒலிக்கின்றன. அடுத்து யரள வளல வந்து
வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடையில் ஒலிக்கின்றன. அடுத்து தவறானவற்றை தேர்ந்தெடு. தவறானவற்றை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் டி. சலீம் அலி பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் என்பது தவறான ஒன்று. இதில் மீதிலாம் பாருங்கள். பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ இயலாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதில் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். பின்வருவனவற்றில் உயிர்மெய் எழுத்துகள் பற்றி கூற்றுகளில் சரியானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 1, 2, 4 மட்டும் சரி, 3 தவறு. 3வது கூற்று தவறு. மீதி பாருங்கள். மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து தோன்றது சரி. உயிர்மெய் எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தது சரி. முதலெழுத்தை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. இந்த கூற்றில் தவறானது ஆப்ஷன் டி மட்டும்தான். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மேல் கணக்கு கிடையாது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மீதிலாம் பாருங்கள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது பொறுத்துக. இது சொல்பொருளில் பொறுத்துக. சொல்பொருளோட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதனுடைய பாகங்கள் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கமுகு அதாவது பாக்கு மரத்தை கூந்தல்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கெல்லி மடல், பலா இலை, நாணல் தோகை, கோரை புல்வகை. அதாவது இது வகை, எந்த வகையை சார்ந்தது. இது சொல்லு பொருள் கிடையாது, எந்த வகையை சார்ந்தது. அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். சரி. ஸோ இது இந்த வரிகள் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அதாவது அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. இதுவும் சரி. அப்போ இவை அனைத்தும் சரி. அடுத்து 45வது கேள்வி. சரியானதை தேர்ந்தெடு. இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரி. இப்போ பாகாய் பிரித்ததுன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை வெளிப்படுத்தும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். அப்போ அனைத்துமே சரி. அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கோடைனா அகநானூறு, அரசு திருக்குறள், புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல், செய் குறுந்தொகை. அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ரோபோங்கிறது அடிமை. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். காரல் கபெக் செக் குடியரசு 1997. கேரி காஸ்ப்ரோ சோஃபியா சவுதி அரேபியா. அடுத்து 48வது கேள்வி. ஸோ இதுக்கு பொறுத்துக ஆப்ஷன் சி. காணினா நிலளவை குறிக்கும் சொல். மேருனா இமயமலை. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அலி கருணை. திகிரி ஆணை சக்கரம். இதுவான சொல்லும் பொருளும். சொல்லும் பொருள். அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு.
இதுக்கு சரியானது ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் சரி. அதாவது சர் சி.வி. ராமன் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 வந்து ஒவ்வொரு வருஷமும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் ராமன் விளைவு வந்து இந்த நாளில் கண்டுபிடிக்கல, அது பிப்ரவரி 28. அப்போ இது தவறு, இந்த கூற்று தவறு, பிப்ரவரி 28 சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுக்கு தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது சரி. இரண்டாவது கூற்று தவறு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மெய் என்பது உடம்பு என பொருள் பெறும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. கூற்று சரி, காரணம் சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. நன்றி, வணக்கம்.